வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி, நீதிமன்றம் வெளியிட போகும் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பின்பு அரசியலே வந்தவன் நீ. நான் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்தவன் நீ எப்படி என்னை விட மிகப்பெரிய ஒரு பதவியிலே அமர முடியும்? அதிமுக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். அதிமுக இருக்கக்கூடிய 2 கோடி தொண்டர்களும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திற்குத்தான் அதிமுகவிலே முதல் மரியாதை என்பது கிடைக்க வேண்டும். இல்லை நான் அதிமுகவை மற்றொரு கட்சியிடம் அடமானம் வைத்தே தீர்வேன் என சொல்லிக் கொண்டுதான் நிறைய நபர்கள் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இருந்த போதிலுமே அவருடைய சதி வேலைகளை பூரா முறியடித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலே இடைக்கால பொதுச் செயலராக 2022ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பின்பு நிரந்தர பொதுச் செயலராக தற்சமயம் அதிமுகவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். நீ எப்படி பொதுச் செயலராகலாம் என்று சொல்லித்தான் ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், ஏன் அதிமுகவிலே இல்லாத சூரியமூர்த்தி ஆகட்டும் போன்றவர்கள் எல்லாம் வழக்குகளை தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழக்கு தான் நேற்று விசாரணைக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலராக கடந்த 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதனை எதிர்த்து திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அதிமுகவின் முதன்மை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படாமல் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவின் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இதனிடையே இந்த மனுவை ரத்து செய்ய கோரி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சார்பிலே உரிமையல் நீதிமன்றத்தில் எதிர்மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உரிமையல் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை உரிமையல் நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுகவுக்கு சம்பந்தமில்லாத திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் எப்படி மனு தாக்கல் செய்யலாம் எனவும், இந்த விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதங்களை ஏற்று சூரியமூர்த்தி தாக்கல் செய்த மனுவை நிராகரித்து உத்தரவிட்டிருந்தார். அதன்படி உரிமையல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகளை எதிர்த்து சூரியமூர்த்தி தரப்பில் உச்சநீதிமன்றத்திலே திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் 8ஆம் தேதி மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவில் பொதுக்குழுவின் அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதிமுகவின் முதன்மை நிர்வாகிகள் கேட்கவில்லை எனவும் தற்போது கூறியிருக்கிறாங்க. தற்போது தமிழக சட்டமன்றத்தில் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான வழக்கு விவகாரம் உச்சநீதிமன்றத்திலே சென்று நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக இந்த வழக்கை அவசர வழக்காக விரைந்து முடிக்க வேண்டும் என்று சூரியமூர்த்தி வலியுறுத்தி தற்போது மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் எதிர்மனு தாக்கல் செய்யப்படும் என தற்சமயம் தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும். எத்தனை வழக்குகளை தொடுத்தாலும் அத்தனை வழக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சாதகமாக மாறப்போகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமியின் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தம். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆசி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலும் எதிரொலிக்கப் போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.